மனிதர்களிடத்தில் உண்மையாய் இருப்பது. இரட்சிக்கும் விசுவாசம். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும், கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை இரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்பொழுது, உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்துடனே போங்கள், குளிர்காய்ந்து பசியாறுங்கள் என்று சொல்லியும், சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாய் இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஆஹ் என்ன சொல்றது? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? எந்த விசுவாசம் என்பதை பார்க்கணும். விசுவாசம் நிறைய வகை இருக்கா என்ன பார்க்கணும். அப்புறமா என்ன சொல்றது? சரீரத்துக்கு வேண்டியவைகளை அப்படின்னு பார்க்கும்போது அது என்ன சொல்றது? திங்ஸ் நீடட் ஃபார் த பாடி அப்படி சொல்லிட்டு பிசிக்கல் நீட்ஸ் அப்படின்னு என்ன பண்றது? இன்னொரு டிரான்ஸ்லேஷன் நம்ம பார்க்கிறோம். அப்புறம் என்ன சொல்றது? தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசம் விசுவாசித்து நடுங்குகின்றனர். வீணான மனுஷனை கிரியில்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டும். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா 3 விதமான விசுவாசம் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். என்ன சொல்றாங்க? அஹ் ஒண்ணுதான் விசுவாசம், ரட்சிக்கிற விசுவாசம். இன்னொன்னு வந்து என்னது? கிரியில்லாத விசுவாசம். அப்புறம் 3வது வந்து என்னது? பிசாசோட விசுவாசம். பிசாசு வந்து என்ன பண்றது? தேவன் உண்டு என்று என்ன பண்றது? விசுவாசித்து நடுங்குகின்றது. பிசாசு கடவுள் இருக்காருன்னு விசுவாசிக்கிட்டு பிசாசு கடவுள் இருக்கிறாருன்னு பயப்படுது. அப்போ கடவுளுக்கு பயப்படுற அப்படின்னா உன்னுடைய கிரியை எப்படி இருக்க வேண்டும்? எது சரியான விசுவாசம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்பதான் ரட்சிக்கிற விசுவாசம் என்னது? விசுவாசம் அவனை ரட்சிக்குமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த வார்த்தைலாம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணியிருக்காருலாம் பார்க்கணும். அப்போ எனக்கு கான்டெக்ட் என்ன சொல்றேன்னு நான் சின்ன வயசுலலாம் நான் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னது? கிரி இல்லாத விசுவாசம். அப்போ விசுவாசத்தின் கிரியை எப்படின்னா என்னது? மழைக்காக ஜெபம் பண்ணா கொடையை எடுத்துட்டு வரணும். இதுதான் என்னது? விசுவாசத்தின் கிரியை. அப்படி அப்படின்னு அப்படித்தான் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா விசுவாசத்தின் கிரியைன்னா விசுவாசத்தோட ஜெபம் பண்ணா கிரியைனாரு இது ஒரு ஒரு நல்ல உதாரணம். மழைக்காக ஜெபம் பண்ணா கொடையை எடுத்துட்டு வரணும். ஆனா என்ன சொல்றது? கான்டெக்ஸ்ட் நம்ம யாக்கோபு 2வது அதிகாரம் மூலம் எதை பத்தி இருக்கு? அது வெறும் ஜெபம் பண்ணும்போது எதுக்காக ஜெபம் பண்றோமோ அது கிடைக்கும் அப்படின்னு விசுவாசிக்கணுமா? அப்படி அதுதான் சொல்றா. அது பார்க்கும்போது என்ன சொல்றது? என் சகோதரரே, மகிமை உள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றிக் கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கண்டையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்பொழுது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரம் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு, அல்லது இங்கே என் பாதப்படியண்டே உட்கார் என்று நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே போடுங்க பண்ணி தகாத சிந்தையோடு நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா? என் பிரியமான சகோதரரை கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்கிறார்கள். அவர்கள் அல்லவோ உங்களை நியாயாசனங்களுக்கு முன்பாக இருக்கிறார்கள். உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூஷிக்கிறார்கள். உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்கிற ராஜரிக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். பட்சபாடம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர் என்று நியாயப்பிரமாணத்தினால் தீர்க்கப்படுவீர்கள். சுயாதீன பிரமாண சுயாதீன பிரமாணத்தினால் நியாயத்தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அடக்கவேற்றபடி செய்யுங்கள். ஏனெனில் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் 13, 14 சொல்லியும் கிரைகள் இல்லாதவனான அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவோடு சகோதரியாவோடு வஸ்திரம் இல்லாமல் மனதின் ஆகாரம் இல்லாமல் இருக்கும் பொழுது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்துடனே போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாய் இருக்கும்.
தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறார். அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றனர். வீணான மனுஷனே, கிரியில்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ. அப்ப என்ன சொல்ற அப்படின்னா, இந்த யாக்கோப்பு 2வது அதிகாரம் முழுசும் என்ன பண்றாங்க, அவங்க சபைக்கு வந்து என்ன பண்றாங்க, ஆலயத்துக்கு தரித்திரம் வராங்க, பணக்காரங்க வராங்க. பணக்காரன் என்ன சொல்றாங்க, நீர் இந்த நல்ல இடத்துல உட்காருங்க, தரித்திரம் பண்ற நீ அங்கே நில்லு அப்படிலாம் சொல்றாங்க. பட்சபாதமா இருக்கிறாங்க. ஆனா என்ன சொல்றாரு, தேவன் உலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்கள். அப்ப தரித்திரரை கடவுள் என்ன பண்றாரு, ஐஸ்வர்யவான்களாகவும் தேவனிடத்தில் அன்பு கூற வாக்குத்தத்தம் பண்ண ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொண்டிருக்கிறார். கடவுள் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, தேவனிடத்தில் அன்பு கூற ஒரு தரித்திரனை வாக்குத்தத்தம் பண்ண ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர் தெரிந்து கொள்கிறார். அப்போ நம்ம என்ன பண்றோம், இதுதான் முக்கியம். இந்த ராஜரீக பிரமாணம். ராஜரீக பிரமாணம்னாரு உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணம். நம்ம ராஜரீக பிரமாணம் அப்படின்னா இயேசு ராஜா, அதான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அப்படின்னா நம்ம இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறோம். அதான் விசுவாசம். விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பற்றி கொள்ளாது இருப்பீர்கள். இயேசுவை நம்ம விசுவாசிக்கிறோம். அப்ப இயேசு நம்ம ராஜா அப்படின்னா அந்த ராஜ்யத்துக்கு பிரமாணம் இருக்கு. அதுதான் ராஜரீக பிரமாணம். அதனால உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்ப நம்ம தேவனை விசுவாசிக்கிறோம் அப்படின்னா அந்த பிரமாணத்துக்கு கீழ்ப்படியணும். அந்த விசுவாசம் தான் நம்மளை ரட்சிக்கும். அப்ப என்ன அப்படின்னா, கிரியில்லாத விசுவாசம். இயேசு விசுவாசிக்கிறோம் அப்படின்னா கிரியை செய்யணும். என்ன கிரியை, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அந்த அன்பு எப்படி அன்பு கூறணும், எப்படி அன்பு கூறணும் அப்படின்னா, வெறும் பட்சபாதமா இருக்கிறது மாற்றம் கிடையாது. எல்லாரும் நல்லா ட்ரீட் பண்ணணும். அப்புறமா பிறருக்கும் உதவி செய்ய வேண்டும். நம்ம சகோதரனாவோடு சகோதரியாவோடு வஸ்திரம் இல்லாமல் அனுதின ஆகாரம் இல்லாதவங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும், உதவி செய்யணும். ஏன்னா உன்னிடத்தில் அன்பு கூறுகிறத போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. தான் ராஜரீக பிரமாணம். கிரி இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ. அப்போ என்ன சொல்றது, வீணான மனுஷன் கிரியை இல்லாத விசுவாசம். என்ன கிரியை இல்லாத விசுவாசம், சமாதானத்திலே போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் அப்படின்னு சொல்லி சரீரத்துக்கு வேண்டியவைகள் அவர்கள் கொடுக்கவே இல்லை. அப்போ அதுனா பிரயோஜனம். விசுவாசம் கிரியை இல்லைன்னா செத்ததா இருக்கும். அப்போ என்ன விசுவாசத்தின் கிரியை என்ன, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக வேற வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். பட்சபாடம் உள்ளவர்களா இருப்பீர்கள், ஆனால் பாவம் செய்து மீறினவர்கள் நியாயப்பிரமாணத்தினால் தீர்க்கப்படுவீர்கள். எப்படி ஆரம்பிக்கிறது, விசுவாசத்தை பட்சபாடத்தோடு பற்றி கொள்ளாதிருப்பாயாக, பொன்மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரம், அப்புறம் தரித்திரன் ஆலயத்தில் வரும்போது. அப்ப இத்தனை யாக்கோப்பு 2வது அதிகாரம் முழுசா பார்க்கும்போது கிரியில்லாத விசுவாசம் என்ன பண்றது, எதை பற்றி சொல்ற அப்படின்னா, கிரியில்லாத விசுவாசம் ஜெபம் பண்ணும்போது விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும், அது நடக்கும் அப்படி அப்படி சொல்ல. விசுவாசம் அப்படின்னா நம்ம தேவனிடத்துல நம்ம விசுவாசம் வைக்கிறோம், தேவனை நம்புறோம். பார்க்கலாம், ரட்சிக்கிற விசுவாசம்னா ரட்சிப்புக்கும் விசுவாசக்கும் சம்பந்தம் இருக்கு. எப்படி கிரியை செய்யணும், அப்ப நிறைய வார்த்தைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்க்கலாம். அப்போ இந்த இந்த வசனத்துல என்ன சொல்ற அப்படின்னா, தேவனிடத்துல மனிதர்களிடத்துல உண்மையா இருக்கணும். முக்கியமான வசனம், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்துல அன்பு கூறுவாயாக. இயேசு நம்ம ராஜா அப்படின்னு விசுவாசிக்கிறோம். அந்த ராஜாக்கு ராஜ்யம்னு இருக்கு. அந்த ராஜ்யத்துக்கு ராஜ்யத்தின் பிரமாணம் இருக்கு. அதை நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். அந்த ராஜரீக பிரமாணத்தினால நம்ம நியாயம் தீர்க்கப்பட போறோம். அந்த பிரமாணத்தினால நியாயம் தீர்க்கப்படுகிறோம்னா அதுக்கேற்றபடி செய்யுங்கள் அப்படின்னு நம்ம வாசிக்க முடியும். சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்பு அடைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி சிந்தியுங்கள் அப்படின்னு நம்ம வாசிக்க முடியும். இந்த வசனத்துல நான் சொல்ல சுயாதீன பிரமாணம் தான், நியாய தீர்ப்பு அடைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி ஏற்றபடி செய்யுங்கள். நம்ம இந்த பிரமாணத்தினால்தான் நியாயம் தீர்க்கப்பட போறோம். என்ன பிரமாணமோ, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. 12வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்ம வாசிச்சோம். அதனால
நிறைய சமயத்துல நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, விசுவாசம் தான் பெருசு அப்படிலாம் யோசிக்கிறோம். அப்ப விசுவாசம்னா என்னது? இது ரட்சிக்கிற விசுவாசம், ரட்சிப்புக்கும் விசுவாசம் என்ன சம்மந்தம் இருக்கு? அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையில சில சமயத்துல விசுவாசம் தான் பெருசு அப்படிலாம் யோசிக்கிறோம். ரோமர் 10வது அதிகாரம் கிளாசிக் டெக்ஸ்ட் விசுவாசத்த பத்தி. அப்ப என்ன சொல்லுது? ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர் எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரைக் குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அப்படி வாசிக்கிறேன். என்ன சொல்லுது? தொழுது கொள்கிறவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவன் எப்படி அவரை தொழுது கொள்வான்? கேள்விப்படாதவன் எப்படி விசுவாசிப்பான்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்பெறாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ரட்சிக்கப்படுவார்கள். அதான் ப்ரையாரிட்டி. விசுவாசம் கிடையாது. என்ன இருக்கு? ரட்சிக்கப்படுவான் அர்த்தம் பிரதானமா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? தொழுது கொள்கிறவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ விசுவாசிச்சா தான் தொழுது கொள்வான். கேள்விப்பட்டாதான் விசுவாசிப்பான். பிரசங்கம் பண்ணாதான் கேள்விப்பட முடியும். அப்படிலாம் வாசிக்கிறோம். ஸோ அப்போ அப்போ இதுதான் கரெக்டா இருக்கு. அனுப்பப்பட்டா பிரசங்கம் பண்ணுவாங்க, கேள்விப்படுவாங்க. பிரசங்கம் பண்ணா கேள்விப்பட்டா விசுவாசிப்பாங்க. விசுவாசிச்சா தேவனை தொழுது கொள்வாங்க. தொழுது கொண்டா ரட்சிக்கப்படுவாங்க. இப்படிதான் இருக்கு. என்னது? எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? தேவனுடைய நாமத்தில் தொழுது கொண்டா. எப்போ தொழுது கொள்வாங்க? விசுவாசிச்சா. எப்போ விசுவாசிப்பாங்க? கேள்விப்பட்டா. பிரசங்கம் கேட்டா. எப்போ கேள்விப்படுவாங்க? எப்போ பிரசங்கம் பண்ணுவாங்க? அனுப்பப்பட்டா. இப்போ அனுப்பப்பட வேண்டும், கேள்விப்படணும், விசுவாசிக்கணும், தொழுது கொள்ளணும், ரட்சிக்கப்படணும். பண்டைய ரோமர் 10வது அதிகாரத்துல இது இன்னும் ரொம்ப ஃபேமஸான கிளாசிக்கான டெக்ஸ்ட். இந்த வார்த்தை எனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் உள்ளத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. என்ன விசுவாசத்தின் வார்த்தை? எதை கேள்விப்படணும்? என்னவென்றால் என்ன வார்த்தை? என்ன கேள்விப்படணும்? என்ன பிரசங்கம் பண்றோம்? நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. என்ன பிரசங்கம் பண்றாங்க? எதை கேள்விப்படணும்? என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். என்ன விசுவாசிச்சா ரட்சிக்கப்படுவாய்? கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ எப்ப ரட்சிக்கப்படுவாய்? விசுவாசித்தால். விசுவாசித்து தொழுது கொள்ளணும். அப்போ விசுவாசித்து எப்படி தொழுது கொள்ள முடியும்? என்னத்தை விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ என்ன அப்படின்னா, இந்த பைபிள்ல நிறைய சமயத்துல விசுவாசம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, எதை பிரசங்கம் பண்றாங்க, எதை நம்பணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, எந்த வார்த்தையை விசுவாசிக்கணும், வார்த்தையை நம்பணும், எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா, கர்த்தராகிய இயேசுவை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜீசஸ் இஸ் லார்ட். இயேசு கிறிஸ்து. இயேசு ராஜா அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்? வாயில அறிக்கையிடணும். அந்த காலத்துல சீசர் இஸ் லார்ட் அப்படி சொல்லுவாங்க. அதான் சொல்லுவாங்க. அப்ப கிறிஸ்டியானிட்டி என்ன சொல்லுது? ஜீசஸ் இஸ் லார்ட். இயேசு தான் கர்த்தர். தேவன் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ இதான் கிறிஸ்துவத்தோட ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு சத்தியம். என்ன அப்படின்னா, எதை அவங்க போய் பிரசங்கம் பண்ணாங்க? எந்த வார்த்தையை அவங்க என்ன பண்ணாங்க? சொன்னாங்க. நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. என்ன விசுவாச வார்த்தை? என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்ப ரொம்ப முக்கியம். அப்போ என்ன அப்படின்னா, என்னத்தை பிரசங்கம் பண்ணாங்க? இதைதான் பிரசங்கம் பண்ணாங்க. இயேசு கிறிஸ்து தேவன் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார். இதைதான் பிரசங்கம் பண்ணாங்க. இதை நீங்க விசுவாசித்து விசுவாசிச்சா என்ன நடக்க போகுது? ஓ, இயேசு தான் கடவுள், இயேசு தான் ராஜா, தேவன் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார் அப்படின்னு விசுவாசிச்சா அவரை தொழுது கொள்வீங்க. இயேசுவை தொழுது கொள்வீங்க, ரட்சிக்கப்படுவீங்க. அப்ப இதுதான் நம்ம யாக்கோபு 2வது அதிகாரத்திலயும் வாசிக்கிறோம். இந்த விசுவாசமான ரட்சிக்கமா? இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்றீங்க, இயேசு ராஜான்னு பிரசங்கம் பண்றாங்க. இயேசு ராஜா, இயேசு தான் மெஸ்ஸியா அப்படின்னு பிரசங்கம் பண்றாங்க. தேவன் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார் அப்படிலாம் பிரசங்கம் பண்றாங்க. தேவனை தொழுதும் கொள்றாங்க. ஆனா விசுவாசித்து பிசாசு கூட பயப்படுது.
ஆனா, ராஜரீக பிரமாணம் என்னது? உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இயேசு தான் கடவுள்னா அவருடைய பிரமாணத்தை கீழ்ப்படியணும். அதுதான் கிரியை. இயேசு இயேசு ஒரு பிரமாணத்த தந்தா, அந்த பிரமாணத்துக்கு கீழ்ப்படியல அப்டின்னா, நீங்க என்ன பண்றீங்க? விசுவாசிச்சா பயப்படலாம். ஆனா, நீங்க என்ன பண்ணல? அந்த உண்மைக்கு மாறா செயல்படுறீங்க. கடவுள் இல்ல அப்டின்னா, நீங்க தாறுமாறா வாழலாம். இயேசு தான் ராஜா அப்டின்றது உண்ம அப்டின்னா, அவர் மரித்து உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருப்பது உண்மை அப்டின்னா, அவருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியுங்க. அது என்ன பிரமாணம்? ராஜரீக பிரமாணம் என்னது? உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்போ அப்போ அ விசுவாசத்தின் கிரியை அப்டின்னா, அ அது ஜெபம் பண்ணா, மழை பெய்யறதுக்கு ஜெபம் பண்ணா கொடை கொண்டு வரது கிடையாது. விசுவாசத்தின் கிரியை அப்டின்னா, இயேசு தான் ராஜா, இயேசு தான் மெசியா, அவர் பிதாவின் வலது பார்சல் வீற்றிருக்கிறார் அப்டின்னா, ராஜரீக பிரமாணம் கிரியை என்னது? பிறரிடத்திலும் அன்பு கூறுவீர்கள். ஃபெய்த் தட் சேவ்ஸ். உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்று வேதவாக்கியம் சொல்கிற ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றினால் நன்மை செய்வார். அப்ப கடவுள் பயம் அப்டின்னா என்னன்னா, எதுல வெளிப்படுத்துது அப்டின்னா, உன்னோட லெஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்கள நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்க? அதுல தேவனுக்கு பயப்படுகிற பயம் வெளிப்படுகிறது. நெறைய சமயத்துல கடவுளுக்கு பயந்து அந்த மாரிலாம் வாசிச்சோம். நம்ம உபாகமம் 10லிருந்து வாசிச்சோம். கடவுளுக்கு பயந்து நடக்கணும்னா என்ன பண்ணணும்? தேவனிடத்துல பிறனிடத்துல அன்பு கூர வேணும். அப்போ கடவுள் அதான் விசுவாசத்தின் கிரியை. அதான் சொல்றார். அப்போ நீங்க கடவுளுக்கு பயப்படுறீங்கன்னா என்ன பண்ணணும்? உன்னோட லெஸ் சக்சஸ்ஃபுல்லா எப்படி ட்ரீட் பண்றீங்க? அதுலதான் தேவனுடைய பயம் வெளிப்படுகிறது. நீங்க விசுவாசி இந்த விசுவாசம் உங்களை ரட்சிக்குமா? தேவன் தான் ரட்சிப்பார். அப்போ நீங்க என்ன விசுவாசத்தோட நம்ம இருக்கிறோம் என்பதை யோசிச்சு பாருங்க. ம். ஒரு ஃபேமஸான ஒரு சேயிங் இருக்கு. "கேரக்டர் இஸ் ரிவீல்ட் நாட் இன் ஹவ் வி ட்ரீட் தோஸ் ஹூ கேன் பெனிஃபிட் அஸ், பட் இன் ஹவ் வி ட்ரீட் டுவர்ட்ஸ் தோஸ் ஹூ ஹேவ் நத்திங் டு ஆஃபர் இன் ரிட்டர்ன்." நம்ம நம்மளுடைய கேரக்டர் எப்போ வெளிப்படுது அப்படின்னா, அ பிறர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும் அப்படின்றவங்கள ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவோம். சில பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து எதுவுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அவங்கள நம்ம எப்படி ட்ரீட் பண்றோம்? அதுல தான் நம்ம உண்மையான கேரக்டர் வெளிப்படுது. சில சமயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அமெரிக்கால ஹையர் பண்றாங்க அப்படின்னா, அவங்க கம்பெனில ஹையர் பண்றாங்க, இல்ல ப்ரமோஷன் தராங்க அப்படின்னா, அந்த பாஸ் என்ன பண்ணுவாராம், அவங்கள கூப்பிட்டுட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் நல்லா பெரிய ரெஸ்டாரண்ட் அந்த மாரி கூட்டிட்டு போவாங்க. ஏன் கூட்டிட்டு போவாங்க அப்படின்னா, ஒரு ரெஸ்டாரண்ட், ஹோட்டலுக்கு. ஏன் அப்படின்னா, அவங்க வெயிட்டர் எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு பார்ப்பாங்களாம். ஏன் அப்படின்னா, உங்களோட கொஞ்சம் லெஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க, நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்க அப்படின்னு பார்த்து தான் அவங்களுக்கு ப்ரமோஷனோ, இல்ல வேலையோ தருவாங்க. அது எல்லாருமே பார்க்குறாங்க. ஏன்னா, அதுதான் உன்னுடைய கேரக்டர ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அ ஒருத்தவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன பெனிஃபிட் பெறணும்னா, அவங்கள நம்ம ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவோம். அ ஒருத்தவங்க கிட்ட இருந்து ஒரு நன்மையா அவங்க ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படின்னா, அவங்கள ஒரு மாரி ட்ரீட் பண்ணுவோம். ஸோ, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்தவங்க அப்படின்னா, அந்த விசுவாசம் நம்மள ரட்சிக்காது. இயேசுவ விசுவாசிக்கணும். இயேசு கடவுள். அவர் யார்கிட்டயும் பட்சபாதம் பண்ணுகிறவர் கிடையாது. பரிதானம் வாங்குறவர் கிடையாது. அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும், அனாதை அ அ அனாதைகளுக்கும் நியாயம் செய்கிற தேவனா இருக்கிறார். அவர் அந்நியர்களை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப இந்த விசுவாசம் தான் நம்ம ரட்சிக்கும். மனிதர்களிடத்துல நம்ம எப்படி இருக்கணும்? அவர்களிடத்துல அன்பு கூற வேண்டும். பிறனிடத்துல அன்பு கூற வேண்டும்.